SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. பாஜக வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்றாரு. அதிமுகவுடன் இனிமே கூட்டணி கிடையாது அப்படிங்கறதையும் அவர் அதாவது கூட்டணி அப்படிங்கிறதுக்கு நான் போக மாட்டேன் திராவிட கட்சிகளுடன்ங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலை எப்படி சொல்லுகிறார்? ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார்? அதிமுகவுக்காக எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறதுனாரு. அப்போ அமித்ஷாவும் பாஜக இருக்காரு. அப்போ பாஜகவினுடைய மேலிடம் ஒன்றை நினைக்கிறது, மாநில தலைவர் ஒன்று பேசுகிறார். இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாரையும் அரவணைத்து போகிற கூட்டணி வேண்டும்னு நினைக்கிறாங்க. எஸ்வி சேகர் சொல்றாரு அண்ணாமலையினுடைய தலைமை தான் அந்த இதை நாசமாக்கி விட்டதுன்னு அவர் பேட்டிகள் கொடுக்குறாரு. அப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கோவையில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு, கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை மறுபடியும் இழந்திருக்காங்க. வெற்றியையும் சேர்த்து பார்க்கணும். வெறும் பர்சன்டேஜாக பார்த்துட்டு இருந்தோம்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அவங்க மற்ற ஊராட்சி அமைப்புகள் எல்லாம் பெரிய இடங்கள்ல எங்கேயாவது இருக்கிறாங்களா? கவுன்சிலர் இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு என்னன்னா வெறும் பர்சன்டேஜை காமிச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியுமா, சட்டமன்றத்துக்குள்ள போக முடியுமா அப்படிங்கிற யதார்த்தத்தையும் சேர்த்து சிந்திக்கணும். அதனால ஒரு கட்சிக்கு வந்து தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று சொல்றாரு இவரு. தொலைநோக்கு பார்வைக்கு வந்து அவங்க வேலை செய்யறது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கலாம். ஆனால் திமுக வைத்திருக்கக்கூடிய வியூகம், திமுகவினுடைய தொலைநோக்கு திட்டங்கள்லாம் அதை அடைவதற்கு பல கட்சிகள் வந்து போராடி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தத்தில் வந்து உண்மை. ஏன்னா பல சாதனைகளை திமுக செய்திருக்கிறது. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறோம். அரசு பள்ளிக்கூடங்கள் அது இன்றைக்கும் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், நிறைய உதவி திட்டங்களை வந்து அவங்க காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதிமுகவும் செய்திருக்கிறது. நான் திராவிட கட்சியின் அடிப்படையில் சத்துணவு திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் காலை உணவு திட்டம். அதனால எதுவுமே செய்யாமலாம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே வாக்குறுதி கொடுக்கறாங்க அப்படிங்கறதுக்காகலாம் யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால் திமுக இத்தனை இடங்கள் வெற்றி பெற்றிருக்காது. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது மைதானத்துக்கு வராமலே நான் சாம்பியன் ஆயிருப்பேன் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது முதல்ல இது ஒரு கனவு, ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். அது நீங்க களத்துக்கு ஏற்கனவே சேர்ந்தானே இருந்தீங்க, சேர்ந்து உங்களுக்கு சரியா வராம தானே பிரியிறீங்க. அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கிறது இப்போ என்னன்னா ஒருவேளை இந்த ரொம்ப ஒரு பலவீனமான அதாவது தனிப்பெரும்பான்மை பெற முடியாத இந்த சூழல்ல 240 மட்டும் பெறாங்களே, இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபும் போய் மிரட்டுறாங்களே, நம்மளும் போய் மிரட்டிருக்கலாமேன்னு ஒரு ஆசை வேலுமணி மாதிரி முன்னாள் அமைச்சர்களுக்கு தோன்றுகிறது. நம்ம ஒரு 10 சீட் வச்சிருந்தோம்னா ஒரு கேபினட் அந்தஸ்தை கேட்டிருக்கலாமே. மிரட்டலாமேன்னு ஏன் பாக்குறீங்க? ஒரு கிங்மேக்கரா உருவாகி இருக்கலாமே. அப்படி பாருங்க. ரெண்டு ஒண்ணுதானே. அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? கிங்மேக்கரா உருவாகிறது மிரட்டறதும் வேற தானே. இல்ல நிதிஷ்குமார் சொல்றாரு நீட் தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்வதற்கு போராடுவோம்ங்கறார் நிதிஷ்குமார். இது பாஜக வந்து அவருடைய கொள்கை, அது நீட் தேர்வு எதிர்ப்புங்கிறது. திமுக பேசினது இப்ப நிதிஷ்குமார் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏன் நேரத்துல நீங்க எங்க கையை காட்டுறீங்க? நான் பேசி முடிக்கிறேன். நீங்க முடிங்க. நான் முடிச்சோனே நான் சொல்றேன். குறுக்க வர்றதே வேலையா வச்சிருக்கீங்க எல்லாரும். இல்ல நீங்க நீட் இல்ல நீங்க நீட் பத்தி பேசுறீங்க. நான் கேக்குறேன். இல்லங்க அப்ப திமுகவிற்கென்று நீங்க பேசுறது பேசுங்க. தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கிறது. அது மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வியூகம் இருக்கிறது. அதனால வெற்றி பெறாங்களே தவிர நீங்கள் வந்து ஜனங்களை வந்து மக்களை வந்து நீங்கள் சாமானியர்களாக நினைக்காதீங்க. எல்லாரும் ஆழம் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. இவங்க சரியா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாமலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. உடனே அண்ணாதுரை காலத்திலிருந்து இவர் எடுக்கிறார். அண்ணாதுரை செய்த சாதனை எல்லாம் மிகப்பெரிய பேரரசுகளை வீழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க மாநில உரிமைக்காக, மொழி உரிமைக்கு இன்னைக்கு மாநில சுயாட்சி கோட்பாடு வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சிங்கிறது திமுக தத்துவம். இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு தானே பாஜகவே இறங்கி வர வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. நீங்க தனிப்பெரும்பான்மை பெறாத சர்வாதிகாரம் மாதிரி நீங்க நினைச்ச சட்டத்தை போட முடியாது. பழைய மாதிரி வேளாண்மை திருத்த சட்டம்லாம் நீங்க பழைய மாதிரி பில்லு பாஸ் பண்ண முடியாதுல. எல்லாமே நீட் எக்ஸாம் ரத்து பண்ணீங்களா? அதனால கூட்டாட்சி ரத்து வந்தா உங்களோட வாக்குறுதி என்ன? திமுகவின் வாக்குறுதி என்ன? நீட் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க நீட்டை ரத்து செய்வோம். நீங்க வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு. இது பொய்யான வாக்கு தானே. இல்லை அப்படிங்கறது அதிமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? நாங்க ஏங்க அதாவதுங்க நாங்க நாங்க ஆதரிக்கிறோம். அதாவது இது எப்படி நம்ம கேக்குறாரு இவரு? அதிமுக நீட் எதிர்ப்பு அப்படிங்கறதுல ஸ்டாண்ட் நிலையா இருக்குதா, உறுதியா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதிவு செய்தார் இல்லையா? சரி, நான் எடுத்துக்கிறேன்.